إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை சந்திக்க சென்ற நேரத்திலே அவர்களுடைய கூட்டத்திலே பனு இஸ்ரவேலர்களே ஒரு பிரிவினர் காளை மாட்டை வணங்கினார்கள் என்பதை பார்த்தோம். அவர்களுக்கு தண்டனையாக அல்லாஹ் அவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற தண்டனையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அறிவித்திருந்தான் என்பதையும் கடைசியாக நாம் பார்த்தோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் இப்போது பார்ப்போம். இது அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிற ஒரு செய்தி. நபி அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லவில்லை. சில நேரம் அலி ரலியல்லாஹு அவர்கள் இதனை அவர்கள் பனு இஸ்ரவேலர்களிடமிருந்து கேட்ட ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். பெரும்பாலும் அப்படித்தான் இருக்க வாய்ப்பிருக்கிறது. அந்த செய்தியிலே முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் வரக்கூடிய இந்த செய்தி பலமான செய்தி தான். அதிலே அலி ரலியல்லாஹு அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த செய்தியை சொல்கிறார்கள். நாம் அவர் சொல்லக்கூடிய பல செய்திகளை ஏற்கனவே பார்த்து விட்டோம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை தடுத்தார்கள். சாமிரி, இதுதான் உங்களுடைய கடவுள், மூசாவுடைய கடவுள் என்றெல்லாம் காளை மாட்டை உருவாக்கி சொன்ன நேரத்திலே அதை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு தடுத்தார்கள். என்றாலும் அவர்கள் செவிமடுக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே எடுத்த நடவடிக்கைகளையும் அலி ரலியல்லாஹு அவர்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். சாமரியிடத்திலே நீ எப்படி இதை செய்தாய் என்று கேட்டபொழுது, நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று தூதருடைய அடிச்சுவட்டிலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து நான் இதை உருவாக்கினேன், இவ்வாறு தான் என் மனம் சொன்னது என்று அவன் சொல்லியிருந்தான். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காளை மாட்டை ஒரு ஆற்றம் கரையிலே எடுத்து சென்று உலோகங்களை கரைக்கின்ற, உலோகங்களை உருக்குகின்ற அந்த கருவியை எடுத்து அதன் மீது வைத்து அதனை உருக்கி கடலிலே, அந்த கடல் என்று நாம் சில நேரம் சொல்லியிருப்போம், அல் யம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எம் என்பது கட்டாயமாக கடலாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. அதாவது ஒரு நீர்நிலை, அது ஆறாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம். அதிலே அதனை நாங்கள் கரைப்போம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அலி ரலியல்லாஹு அவர்கள் இங்கே சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கொண்டிருந்த அந்த ஆற்றங்கரையிலே அந்த தண்ணீரிலே என்ன செய்கிறார்கள், அந்த காளை மாட்டை உருக்கி விடுகின்றார்கள். இதனால் அந்த தண்ணீரை எவர்களெல்லாம் குடிக்கின்றார்களோ அவர்கள் காளை மாட்டை வணங்கியவர்களாக இருந்தால் அவர்களுடைய முகங்கள் தங்கம் போன்று மஞ்சள் நிறமாக மாறியது என்று சொல்லப்படுகிறது. அதாவது யார் உண்மையில் காளை மாட்டை வணங்கினார்கள், யார் வணங்கவில்லை, காளை மாட்டை வணங்கியவர்கள் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய முகங்கள் மஞ்சள் நிறமாக தங்கத்தை போன்று மாறியது என்று அந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியிலே இருக்கிறது. இது ஹதீஸ் அல்ல, இது குர்ஆன் அல்ல. அலி ரலியல்லாஹு அவர்கள் சில நேரம் பனு இஸ்ரவேலர்களிடமிருந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம். அப்போது அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நாங்கள் எப்படி தௌபா செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களில் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்து கொள்ள வேண்டும். பிறகு அவர்கள் கத்திகளை எடுத்து அவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டார்கள். அவர்கள் ஒரு மனிதர் தன்னுடைய தந்தையை, சகோதரனை, யார் அவருக்கு முன்னால் வருகிறார்களோ யார் என்று பார்க்காமல் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அங்கே 70,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். பிறகு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி மூலம் அறிவித்து அவர்கள் இத்தோடு நிறுத்தி கொள்ள சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் யாரெல்லாம் கொலை செய்யப்பட்டார்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, யார் எஞ்சி இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. இது காளை மாட்டை வணங்கியவர்களுக்குரிய தண்டனை என்று அந்த அலி ரலியல்லாஹு அவர்களுடைய செய்தி சொல்கிறது. காளை மாடு எவ்வாறு அங்கு உருக்கப்பட்டது அல்லது அது தூளாக்கப்பட்டது என்பதை பற்றி இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது. அதேபோன்று பனு இஸ்ரவேலர்கள் அவர்கள் தௌபா செய்வதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற
அவ்வாறு தான் உங்களுக்கு தௌபா கிடைக்கும் என்ற அதே போன்று அதனுடைய விளக்கமும் இந்த செய்தியிலே இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மாவிலே, நபி அவர்களுடைய இறுதி உம்மாவிலே குற்றம் செய்கின்றவர்களுக்கு தௌபாவை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். ஆனால் பனு இஸ்ரவேலருக்கு கொடுத்தது போன்று, இந்த நிலையிலே அவர்களுக்கு கொடுத்ததை போன்று ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை, எங்களுக்கு கடினமான சட்டங்களை வைக்கவில்லை. கொலை செய்வதற்கு சில சட்டங்கள், விபச்சாரம் செய்வது, அ முர்த்தத்தாகுவது போன்ற சில விடயங்களுக்கு கொலை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதல்லாமல் ஏனைய குற்றங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதை அல்லாஹ் இந்த உம்மாவிலே கடமையாக்கியிருக்கிறான். கடுமையான சட்டங்கள் எங்களுக்கு இல்லை. பனு இஸ்ரவேலர்களுக்கு இந்த ஷிர்க்கிலிருந்து அவர்கள் மீளுவதற்கு தெளிவான அத்தாட்சிகளை கண்டதற்கு பிறகும் அவர்கள் காளை மாட்டை வணங்கினார்கள். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த பனு இஸ்ரவேலர்களையும் கடல் வழியாக ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றி ஃபிரௌனை அழித்ததற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்பதையெல்லாம், அவர்கள் அத்தாட்சிகளை எல்லாம் தெளிவாக பார்த்ததற்கு பிறகும் இவ்வாறு நடந்ததனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடுமையான அ த நிபந்தனையை விதித்தான் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்காக. அதேபோன்று அன்றைய காலத்திலே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேயே இந்த செய்தியின்படி 70,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்றால், நிறைய மக்கள் பனு இஸ்ரவேலர்களே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேயே இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீதுல் ஃபுதூனை நாம் பலமுறை ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். அந்த ஹதீதுல் ஃபுதூனிலே வரக்கூடிய ஒரு செய்தியை பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதனை நாங்கள் எரிப்போம், நீர்நிலையிலே அதனை தூவி விடுவோம் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தியிலே நாங்கள் பார்த்தோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை செய்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். அது உண்மையான கடவுளாக இருந்தால் அவ்வாறு அதனை செய்திருக்க முடியாது. இந்த நிலைக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்கள் நாங்கள் ஃபித்னாவுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தோம் என்று உறுதி கொண்டார்கள். எவர்களெல்லாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களுடைய கருத்திலே இருந்தார்களோ, அவர்கள் இந்த நிலையிலே சந்தோஷப்பட்டார்கள். பிறகு பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, எங்களுக்கு தௌபாவுக்கான ஒரு வாயிலை நீங்கள் திறந்து தாருங்கள். நாங்கள் தௌபா செய்வதற்கான ஒரு வழிமுறையை சொல்லுங்கள். அதன் மூலமாக நாங்கள் செய்தவற்றை அல்லாஹ் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று அந்த மக்கள் கேட்டுக்கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது கூட்டத்திலே 70 பேரை தெரிவு செய்கிறார்கள். அவர்கள் பனு இஸ்ரவேலர்களிலே இருந்த மிகச் சிறப்புக்குரியவர்கள். அந்த 70 பேரும் காளை மாட்டை வணங்கி இணை வைக்காதவர்கள். இப்படியான சிறப்புக்குரிய 70 பனு இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த சிறந்த மக்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிவு செய்து, அவர்களை அழைத்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே இவர்களுக்காக தௌபா கேட்பதற்காக செல்கிறார்கள். இவ்வாறு செல்கிற நேரத்திலே பூமி குலுக்கம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெட்கப்படுகிறார்கள் தன்னுடைய கூட்டத்தாரிடமிருந்து. அவர்கள் அங்கே போனவர்களை இடத்திலும் வெட்கப்படுகிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு இவ்வாறு செய்யப்பட்டு விட்டால் பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேள்வி கேட்பார்கள். அந்த நல்லவர்களுக்கு இவ்வாறு நடந்துவிட்டது, என்னை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில நேரம் சந்தேகிக்கலாம் என்றெல்லாம் தஃசீர்களிலே நீங்கள் பார்க்கலாம். எனவே இந்த மாதிரி நடக்கும் என்பதனால் பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்தார்கள், இவர்கள் அழிக்கப்பட்டால் என்ன நிலைமை ஆகும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்வதை போன்று, ரப்பி லவ் ஷி'த அஹ்லக்தஹும் மின் கப்ல், என்னுடைய ரப்பே நீ விரும்பினால் அவர்களை இதற்கு முன்னாலே அவர்களையும் என்னையும் நீ அழித்திருப்பாய், அழித்து விடுவாய். அத்துஹ்லிகுனா பிமா ஃபஅல ஸுஃபஹாஉ மின்னா, எங்களிலே மடையர்கள் செய்ததை கொண்டு எங்களை நீர் அழிக்கின்றாயா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சினார்கள். அந்த குர்ஆன் ஆயத்திலே வருகிற அந்த குர்ஆன் ஆயாவை நாங்கள் பார்ப்போம். சூரத்துல் ஆராஃபுடைய 55வது ஆயாவிலே இது இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர்களிலே காளை மாட்டை வணங்காவிட்டாலும் காளை மாட்டு மீது ஒரு அன்பு கொண்டவர்களாக அதில் இந்த ஷிர்க் இவர்களுடைய உள்ளத்திலே புகுந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சென்றவர்களிலே இருந்தார்கள். அதனால் தான் அவர்களுக்கு பூமி குலுக்கம் ஏற்பட்டது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீதுல் ஃபுதூனிலே சொல்கின்றார்கள். இந்த ஹதீதுல் ஃபுதூனும் நாங்கள் சொன்னோம், முழுமையாக இது நபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தியாக நாம் கொள்ள முடியாது. இதே கருத்தை தான் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இமாம் மிஸ்ஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சொல்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய சில செய்திகள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்கிற பொழுது அது நபி அவர்களுடைய செய்தியாக இருக்கலாம். அதல்லாமல் இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிற எல்லா செய்தியும் சில நேரம் இதிலே பல செய்திகள்
பனு இஸ்ரவேலர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட செய்தியாக இருக்கலாம். என்றாலும் எங்களுக்கு உறுதியான செய்தி குர்ஆனில் இருப்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளும் தான். இதை நாங்கள் ஒரு வரலாறு என்ற அடிப்படையிலே பார்வையிலே தான் ஏனைய பனு இஸ்ரவேலர்களுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 70 பேரை அழைத்துச் சென்று அங்கே பூமி நடுக்கம் ஏற்பட்ட விஷயங்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குர்ஆனிலே வரக்கூடிய விஷயங்களை சொல்லிவிட்டு, பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய கூட்டத்திற்காக தௌபாவை, பாவ மன்னிப்பை கேட்டதாகவும், அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை ஒரு கூட்டத்துக்கு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்துக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு உம்மாவுக்கு அவனுடைய ரஹ்மாவை எழுதி வைத்திருப்பதாக சொன்ன நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னை நீ அந்த கூட்டத்திலே அருள் செய்யப்பட்ட அந்த மனிதருடைய உம்மாவிலே சமூகத்திலே ஒருவராக ஆக்கி கடைசி காலத்திலே என்னை வர வைத்திருக்க கூடாதா என்று கேட்டதாகவும், அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய தௌபா, அந்த காளை மாட்டை வணங்கியவர்களுக்குரிய தௌபா, அவர்களில் ஒவ்வொரு மனிதரும் அவர் யாரை சந்திக்கின்றாரோ, அவருடைய தந்தையாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், அப்படியானவரை வாளால் வெட்டி கொலை செய்ய வேண்டும். அவர் யாரை கொலை செய்வது என்பதை பார்க்கக்கூடாது அந்த இடத்திலே என்று சொல்லப்பட்டதாகவும், பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சிலர் தங்களுடைய குற்றத்தை, காளை மாட்டை வணங்கியதை, காளை மாட்டின் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஷிர்கை மறைத்திருந்தவர்களும் அவர்களும் வெளிப்பட்டதாகவும், பிறகு அவர்களுக்கு இந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும், அல்லாஹு தாலா அதற்கு பிறகு கொண்டவர்களையும் கொலை செய்யப்பட்டவர்களையும் மன்னித்ததாகவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் குர்ஆனுடைய வரக்கூடிய வசனங்களை பார்ப்போம். சூரத்துல் ஆராஃபுடைய 55, 56, 57வது ஆயாக்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். வக்தார மூசா கௌமஹு 70 ரஜுலன் லிமீகாத்தினா. மூசா எங்களை சந்திப்பதற்காக 70 பேரை தன்னுடைய கூட்டத்திலிருந்து தெரிவு செய்தார். فلما أخذتهم الرجفة قال رب لو شئت أهلكتهم من قبل. நிலநடுக்கம் அவர்களை பிடித்து கொண்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கு பிறகு வரக்கூடியதெல்லாம் அல்லாஹு தஆலா இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கக்கூடிய துஆ. இந்த சம்பவத்தை தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி முஃபஸ்ஸிரீன்கள் பலரும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரிலே மிகச்சிறந்த 70 பேரை அழைத்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுவை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மலையிலே உயர்ந்த பகுதியிலே சென்று விடுகிறார்கள். இவர்கள் கீழ்ப்பகுதியிலே இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் இந்த 70 பேரும் என்ன செய்கிறார்கள் என்றால், அல்லாஹுவை எங்களுக்கு நீங்கள் காட்டுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டதாக வரக்கூடிய ஆயா இதோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் பல முஃபஸ்ஸிர்களும் தெளிவுபடுத்துகிறார்கள். உங்களுக்கு தெரியும், சூரத்துன் நிசாவுடைய 153வது ஆயாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வேதக்காரர்கள் நபி அவர்களிடத்திலே எங்களுக்கு வானத்திலே இருந்து ஒரு எழுதப்பட்ட புத்தகம் இறக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? ஃபகத் ஸஅலு மூஸா அக்பர மின் தாலிக். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இவர்கள், இந்த யூதர்கள், இதைவிட பெரிய ஒரு விஷயத்தை கேட்டார்கள். என்ன தெரியுமா? ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரா. எங்களுக்கு நீங்கள் அல்லாஹுவை வெளிப்படையாக கண்ணால் பார்க்கின்ற விதத்திலே காட்ட வேண்டும் என்று மூசா நபியிடத்திலே அவர்கள் கேட்டார்கள். அப்படி நீங்கள் காட்டினால்தான் நாங்கள் ஈமான் கொள்வோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஈமான் கொள்வதற்கு நிபந்தனை வேறு போட்டார்கள். அதனை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவுடைய 55வது ஆயாவிலே சொல்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வைது குல்தும் யா மூசா, நீங்கள் சொன்னீர்கள் யூதர்களே, மூசாவே, லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹுவை நாங்கள் பார்க்கின்ற வரையிலே ஈமான் கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் மூசா நபியை பார்த்து சொன்னீர்கள். ஃபஅஹதத்குமுஸ் ஸாயிகா, உங்களை இடி பிடித்து கொண்டது. வானத்திலே இருந்து ஒரு சப்தத்தோடு வரக்கூடிய அந்த நெருப்பு உங்களை பிடித்து கொண்டது. வ அன்தும் தந்துரூன், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலையிலே, நீங்கள் ஒருவரை ஒருவர் சாகின்ற நிலையை நீங்கள் என்ன செய்தீர்கள்? பார்த்தீர்கள். எனவே அவர்கள் அங்கே சென்றவர்கள் ஒருவருக்கொருவர் ஏற்படக்கூடிய அந்த துன்பத்தை என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். அவர்கள் இவ்வாறு அல்லாஹ்விடத்திலேயே நிபந்தனை போடுகின்ற பொழுது, மூசா நபியிடத்திலே அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற நிபந்தனை போட்ட அந்த நேரத்தில் அவர்களுக்கு தண்டனை வந்தது. அவர்கள் அங்கே மரணித்தார்கள். சும்ம பஅத்னாகும் மின் பஅதி மௌத்திக்கும்,
பிறகு அவர்களை மௌத்தாக்கியதற்கு பிறகு நாங்கள் அவர்களை திரும்பவும் எழுப்பினோம். அவர்கள் மரணித்ததற்கு பிறகு திரும்பவும் நாங்கள் எழுப்பினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். லஅல்லகும் தஷ்குரூன். இது எதற்கு? நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக என்று சூரத்துல் பக்ராவுடைய 55, 56வது ஆயாவிலே சொல்கிறான். அதே போன்று தான் நாம் ஏற்கனவே சொன்ன அந்த சூரத்துன் நிசாவிலையும் அதை சொல்லியிருக்கிறான். அவர்கள் அவ்வாறு கேட்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ஃபஅஹதத்ஹுமுஸ் ஸாயிகத்து பிظுல்மிஹிம். அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக, இவ்வாறு கேட்பதே ஒரு அக்கிரமம், அநியாயம். அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று சொல்வது. இதை அவர்களை இடி, அந்த தண்டனை, சப்தம் அவர்களை பிடித்துக் கொண்டது. பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், ثُمَّ اتَّخَذُوا الْعِجْلَ مِنْ بَعْدِ مَا جَاءَتْهُمُ الْبَيِّنَاتُ. தெளிவான அத்தாட்சிகள் வந்ததற்கு பிறகும் அவர்கள் மாட்டை என்ன செய்தார்கள்? கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள், காளை மாட்டை. فَعَفَوْنَا عَنْ ذَلِكَ. அதனையும் நாங்கள் என்ன செய்தோம்? மன்னித்தோம். وَآتَيْنَا மூஸா سُلْطَانًا مُبِينًا. மூசாவுக்கு நாங்கள் தெளிவான அத்தாட்சியை கொடுத்தோம். இங்கே பின்னர் அவர்கள் காளை மாட்டை எடுத்துக்கொண்டார்கள் என்றால், இந்த நிகழ்வு நடந்ததற்கு பின்னர் தான் காளை மாட்டை வணங்கினார்கள் என்பதில்லை. காளை மாடு வணங்கப்பட்டது நேர காலத்தோடு. இந்த அரபி மொழியிலே சும்ம என்பது பின்னர் என்று நிறைய நாங்கள் மொழிபெயர்ப்போம். எனவே இந்த பின்னர் என்பதை இந்த இடத்திலே தான் பெரும்பாலான தர்ஜமாக்களில் எவ்வாறு தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் பின்னர் என்று. இங்கே அல்லாஹு தாலா சொல்ல வருவது காலத்திலே இதற்கு பிறகு இது நடந்தது பின்னர் என்ற அர்த்தத்தில் அல்ல. என்றால் அரபு மொழியிலே சும்ம என்பது எவ்வாறு ஒரு காலத்திலே ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு பிறகு நடந்த ஒன்றை சும்ம என்ற வார்த்தை கொண்டு குறிப்பிடப்படும். ஆனால் இங்கே சும்ம என்பது அது அல்ல. சும்ம என்பது இது மட்டுமல்ல, அவர்கள் வேறு மேலதிகமாக இன்னும் என்ன செய்தார்கள் என்றால், காளை மாட்டையே வணங்கினார்கள். அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று கேட்டார்கள் உண்டு. அதைவிட மேலதிகமாக அல்லாஹுவையே என்ன செய்தார்கள், அதாவது காளை மாட்டையே வணங்கி இணை வைத்தார்கள் என்பதைத்தான் அல்லாஹு தாலா சொல்ல வருகிறார். ஏனென்றால் அவர்கள் கேள்வி கேட்டது என்னவென்றால், வானத்தில் இருந்து ஒரு எழுதப்பட்ட புத்தகத்தை வேதமாக இறக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு ஏற்ற முறையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இதைவிட பெரியதை அவர்கள் கேட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு, அது மட்டுமல்ல, இது ஒரு சம்பவம், இன்னொரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்தை இன்னொன்றோடு இணைக்கின்ற பொழுது இந்த சும்மா என்ற சொல்லை என்ன செய்யலாம்? அரபு மொழியிலே பயன்படுத்தலாம். அதற்கு அல் குர்ஆனிலே இன்னும் வேறு இடங்களிலே வேறு ஆதாரங்கள் எல்லாம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதனை நாங்கள் இப்போது விரிவஞ்சி தவிர்த்துக் கொள்கிறோம். எனவே அதிகமான மொழிபெயர்ப்புகளிலே என்ன மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை அடிப்படையாக வைத்து நீங்கள் என்ன நினைத்து விடக்கூடாது, சும்ம என்று சொன்னோடனே முதலிலே இந்த 70 பேருடைய அல்லாஹ் தாலாவை பார்க்க வேண்டும் என்கிற சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு காளை மாட்டை அவர்கள் வணங்கிய சம்பவம் நடந்தது என்பதை புரிய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, சூரத்துன் நிசாவிலே வந்திருக்கக்கூடிய 153வது ஆயாவின் அடிப்படையிலே நாம் அதனுடைய மொழிபெயர்ப்புகளை சில நேரம் பார்த்துவிட்டு, அல்லாஹு தாலாவை எங்களுக்கு காட்டுங்கள் என்று அவர்கள் சொன்ன சம்பவம் ஆரம்பத்தில் நடந்தது, அவர்கள் மாட்டை வணங்கியது பிறகு நடந்தது என்று முடிவுக்கு வருவது நல்லதல்ல. சூரத்துல் பக்ராவுடைய 54, 55வது ஆயாக்களை நீங்கள் பார்த்தால், முதலிலே அவர்கள் காளை மாட்டை வணங்கினார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் அல்லாஹுவை நாங்கள் பார்க்க வேண்டும் என்கிற அந்த நிகழ்வு நடந்தது என்பது உங்களுக்கு தெளிவாகும். அதே போன்றுதான் சூரத்துல் ஆராஃபுடைய ஆயாக்களும் எங்களுக்கு அதனை தெளிவுபடுத்துகிறது. சூரத்துல் ஆராஃபுடைய ஆயாக்களை தான் நாங்கள் இங்கே ஆரம்பமாக பார்த்து கொண்டிருந்தோம். அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 70 பேரை தெரிவு செய்கிறார்கள் அல்லாஹு தாலாவை சந்திப்பதற்காக. அவர்களுக்கு பூமி குலுக்கம் ஏற்படுகிறது என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ரப்பி, என் இரட்சகரே, லவ் ஷி'த அஹ்லக்தஹும் மின் கப்லு, நீ விரும்பினால் இதற்கு முன்னரே அவர்களை அழித்து விட்டிருப்பாய். வ இய்யாய, என்னையும் நீ அழித்திருப்பாய். அதுஹ்லிகுனா பிமா ஃபஅல ஸுஃபஹாஉ மின்னா, எங்களிலே மடையர்கள் செய்ததை கொண்டு எங்களை அழிக்க விடுகின்றாயா என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கெஞ்சுகிறார்கள். அதாவது அல்லாஹு தாலா நாடியிருந்தால் ஏற்கனவே ஃபிரௌனுடைய கூட்டத்திலே இருந்து அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்தான். அந்த நேரத்திலே கூட அழித்திருக்கலாம், அல்லது அவர்கள் காளை மாட்டை வணங்கிய நேரத்திலே கூட அழித்திருக்கலாம். ஆனால் அவ்வாறெல்லாம் அல்லாஹ் தாலா அழிக்கவில்லை. அப்போதே நீ எங்களை அழிக்கவில்லை. எனவே இந்த நேரத்திலே எங்களை நீ அழித்து விடாதே, இப்போதும் எங்களுக்கு நீ எங்களை மன்னித்து விடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். மடையர்கள் செய்த செயலுக்காக எங்களை அழித்து விடாதே, அவர்கள் அவ்வாறு செய்து விட்டார்கள், அந்த காளை மாட்டை வணங்கியவர்கள் மடையர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். அல்லது
இங்கே அல்லாஹு தாலாவை பார்க்க வேண்டும் என்று கேட்டவர்கள் மடையர்கள் என்றால் இந்த சம்பவத்தோடு தான் முஃபஸ்ஸிரீன்கள் அதிகமாக ஏனைய அந்த அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த சம்பவம் இதே இதிலே தான் நடந்ததாக சொல்கிறார்கள். எனவே அதனால் தான் அவர்களுக்கு இந்த நிலைமை, இந்த தண்டனை வந்ததாக சொல்லியிருக்கிறார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன உரையாடுகிறார்கள்? இன் ஹிய இல்லா ஃபித்னதுக். இது உன்னுடைய சோதனையை தவிர வேறில்லை. அவர்கள் காளை மாட்டை வணங்கியதாக இருக்கலாம். அது நீ அவர்களுக்கு கொடுத்த ஒரு சோதனை. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதைத்தான் சொன்னார்கள். இன்னமா ஃபுதின்தும், நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற அல்லாஹ் தஆலா உங்களை சோதித்து பார்க்கிறான். நீங்கள் உண்மையான ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று. இதேதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள். இறைவா, நீ அவர்களுக்கு கொடுத்த ஒரு சோதனை அது. துதில்லு பிஹா மன் தஷா, நீ நாடியவர்களை அதன் மூலம் வழிகெடுக்கின்றாய். வதஹ்தி மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு நேர் வழிகாட்டுகிறாய். அன்த வலியுனா, நீ எங்களுடைய வலியாக இருக்கின்றாய். ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா, எங்களை மன்னித்து விடு, எங்களுக்கு இரக்கம் காட்டுவான். கைருல் காஃபிரீன், நீயோ மன்னிப்பவர்களிலே மிகச்சிறந்தவனாக இருக்கின்றாய். வக்துப் லனா ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரா, இந்த உலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு நலவையே நீ எழுதி விடுவாயாக, விதித்து விடுவாயாக. இன்னா ஹுதுனா இலைக், நாங்கள் உன் பக்கம் மீண்டு வந்து விட்டோம். அல்லாஹு தஆலா அதற்கு பதில் சொல்கிறான். قال عذابي أصيب به من أشاء ورحمتي وسعت كل شيء. என்னுடைய அதாப், நான் நாடியவர்களுக்கு என்னுடைய அதாபை நான் கொடுக்கிறேன். ஆனால் என்னுடைய ரஹ்மாவோ எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறது, எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது. என்னுடைய ரஹ்மா விசாலமானது, என்னுடைய அருள் விசாலமானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன வயுத்தூன ஸக்கா, என்னுடைய ரஹ்மாவை நான் யாருக்கு கொடுப்பேன், யாருக்கு எழுதுவேன் என்றால், யார் இறையச்சத்தோடு நடக்கின்றார்களோ, ஜக்கா கொடுக்கின்றார்களோ, வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன், எங்களுடைய ஆயாக்களை, வசனங்களை, அத்தாட்சிகளை யார் ஈமான் கொள்கிறார்களோ அப்படியானவர்களுக்கு என்னுடைய ரஹ்மத்தை நான் அருளை கொடுக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். அப்படியானவர்கள், அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறக்கூடியவர்கள் யார் என்று தொடர்ந்தும் அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி, உம்மி நபியை, எழுத வாசிக்க தெரியாத நபியை, தூதரை பின்பற்றக்கூடியவர்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மாவுடைய சிறப்பை சொல்கிறார். இறுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துடைய சிறப்பை அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடுகிற பொழுது சொல்கிறார். அந்த யார் தெரியுமா? அந்த ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள், இறையச்சத்தோடு நடக்கக்கூடியவர்கள், ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், ரசூல் நபியில் உம்மி, ரசூல் நபி உம்மியாக இருந்த ரசூல் நபியை பின்பற்றக்கூடியவர்கள். அல்லதீன யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி அம்ருஹும் பில் மஅரூஃபி வ யன்ஹாஹும் அனில் முன்கர், தௌராத்திலும் இன்ஜீலிலும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரசூல் என்பதை அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடையாளப்படுத்துகிறார். அந்த ரசூல் நன்மையை ஏவுவார், தீமையை தடுப்பார், அவர்களுக்கு நல்ல விடயங்களை ஹலாலாக்குவார், மோசமான விடயங்களை ஹராமாக்குவார் உண்ணுவதிலே. அதே போன்று வயதா அன்ஹும் இஸ்ரஹும், கடுமைகளை அவர்களை விட்டும் நீக்குவார், கடுமையான சட்டத்திட்டங்களை இல்லாமலாக்கி இறுதி நபிக்கு இலகுவான சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்படும் என்ற விடயங்களை அல்லாஹு தஆலா அந்த ஆயாவிலே சொல்கிறான். வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம் ஃபல்லதீன ஆமனூ பிஹி, அந்த இறுதி நபியை யார் ஈமான் கொண்டு வஅஸ்ஸரூஹு, அவருக்கு உதவி செய்கிறார்களோ, வனஸரூஹு, அவர் இந்த நபியை பலப்படுத்துகிறார்களோ, வத்தபஉன் நூர் அல்லதி உன்ஸில மஅஹு, அவர்களோடு அவர்களுக்கு இறக்கி அருளப்படக்கூடிய அந்த நூரை, ஒளியை, வஹியை யார் பின்பற்றுகிறார்களோ, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடுகின்ற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்களுடைய உம்மாவுடையவும் சிறப்பை பற்றி சொல்கிறான். அந்த உம்மாவுக்கு நான் அருள் செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய அதாபை விட அவனுடைய ரஹ்மா விசாலமானது என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சஹீல் புகாரி, முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீதிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா வானங்களையும் பூமியையும் படைத்து முடித்ததற்கு பிறகு ஒரு ஏட்டை எழுதினான். அந்த ஏட்டிலே, அந்த ஏடு அல்லாஹ்விடத்திலே அர்ஷுக்கு மேலால் இருக்கிறது. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இன்ன ரஹ்மதி தக்லிபு கதபி, என்னுடைய அருள், என்னுடைய ரஹ்மா, என்னுடைய கிருபை என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்பதுதான் அந்த வார்த்தை. எனவே அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மா விசாலமானது. அல்லாஹு தாலா தண்டிப்பான், குற்றம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டிப்பான். அதிலும் அவன் நாடியவர்களுக்கு தண்டனை கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் நடந்த உரையாடல்களை பற்றி பல செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
அந்த உரையாடல்களிலே சஹீஹான அல்லது ஆதாரபூர்வமான செய்திகளிலே இருக்கக்கூடிய சில விடயங்களை நாம் இப்போது பார்ப்போம். சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீத், முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்திலே கேட்கின்றார்கள், மா அத்னா அஹ்லில் ஜன்னதி மன்சிலா. இதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்த நேரத்தில் கேட்டதா, இப்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த நிகழ்விலே, அல்லது வேறு சந்தர்ப்பங்கள் கேட்டதா என்பது தெரியவில்லை. என்றாலும் இது சஹீஹான ஹதீஸ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உரையாடுகிறார்கள், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களிலே தரம் குறைந்த ஒருவர் எந்த நிலையிலே இருப்பார் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்டதற்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹுவ ரஜுலுன் யஜீஉ பஅதமா உத்கில அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னah. சொர்க்கவாசியர் எல்லாம் சொர்க்கத்துக்கு நுழைவிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு மனிதர் வருவார். அவருக்கு சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்று சொல்லப்படும். அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்பாராய், ரப் கைஃப வகத் நஸர الناس மனாஸிலஹும் வஅഖது அഖதாதிஹிம். எப்படி எல்லா மனிதர்களும் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார்கள், அவர்களுடைய இடங்களுக்கு சென்று விட்டார்கள், எடுக்க வேண்டியவற்றை எல்லாம் எடுத்து விட்டார்கள், எனக்கு ஏது எஞ்சி இருக்க போகிறது என்று அவர் நினைக்கிறார். அப்போது அவருக்கு சொல்லப்படும், உனக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு அரசனுடைய அரசாட்சியை போன்ற அளவுக்கு இருப்பது உனக்கு விருப்பமானதா, நீ அதனை பொருந்திக் கொள்வாயா என்று கேட்கப்படும் பொழுது அந்த மனிதர், ரதீது ரப், என் இரட்சகனே நான் அதை பொருந்திக் கொள்கிறேன் என்று சொல்வார். அப்போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்வான், உனக்கு அது இருக்கிறது, அது போன்றதும், மேலும் அது போன்றதும், இன்னும் அது போன்றதும், இன்னும் அது போன்றதும் என்று 5வது முறை சொல்லுகிற பொழுது அந்த மனிதன் என்ன சொல்லுவார், ரதீது ரப்பி, ரதீது ரப்பி, என் ரப்பே நான் அதை பொருந்தி கொண்டு விட்டேன். உலகத்திலே ஒரு அரசனுக்கு இருப்பதை போன்ற அந்த செல்வ செழிப்புக்களிலே 5 மடங்கு. அவர் என்ன நினைத்தார், எனக்கு வீட்டு எதுவுமே இருக்காது, தங்குவதற்கு எடுக்க வேண்டியதெல்லாம் மக்கள் எடுத்து இருப்பார்கள், அப்படி நினைக்கக்கூடியவர்கள் அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்வார். அப்போது பிறகு அல்லாஹு தாலா என்ன சொல்வார் என்றால், ஹாதா லக வஅஷரது அம்சாலி, இதுவும் இது போன்ற 10 மடங்கும் உனக்கு இருக்கிறது என்று சொல்வார். பிறகும் அல்லாஹு தாலா சொல்வான், வலக மஷ்தஹத் நஃப்சுக வலத்தத் ஐனுக, உனக்கு உன் மனம் விரும்புவதெல்லாம் இருக்கிறது, உன் கண்கள் இன்பம் அனுபவிப்பதெல்லாம் இருக்கிறது. ரதீது யா ரப்பி, என் இரட்சகனே நான் அதை பொருந்திக் கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவன் சொல்வான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி ஃபஅலாஹும் மன்சிலா, சொர்க்கத்திலே மிக உயர்ந்த தரத்திலே இருப்பவர்கள் யார்? உலாயிக அல்லதீன அரத்து கரஸ்து கராமத்தஹும் பியதி وختمت عليها فلم تر عين ولم تسمع أذن ولم يخطر على قلب بشر. அவர்கள்தான் அவர்களுக்குரிய கண்ணியத்தை, அவர்களுக்குரிய உபசரிப்பை நான் என் கையாலேயே விதைத்திருக்கிறேன். நானே அவர்களுக்குரிய உபசரிப்பை, அவர்களுக்குரிய விருந்தோம்பலை அங்கே வைத்திருக்கிறேன். நானே அதனை சிவில் குத்தி வைத்திருக்கிறேன், முத்திரை குத்தி வைத்திருக்கிறேன். எந்த ஒரு கண்களும் அதனை பார்த்தது கிடையாது, எந்த ஒரு காதும் அந்த இன்பங்களை கேட்டது கிடையாது, எந்த ஒரு மனித உள்ளத்திலும் அது உதித்ததும் கிடையாது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபலா தஅலமு நஃப்சுன் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், அவர்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தோஷங்களை எந்த ஒரு ஆத்மாவும் அறிய மாட்டாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவோடு உரையாடுகிற பொழுது இந்த உரையாடலும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸை பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கிறது. அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதனை சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஷுஐப் அல் அர்னவுத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹசன் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி, பலமான செய்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே 6 விடயங்களை பற்றி கேட்கிறார்கள். அவர்கள் நினைத்தார்கள் அது அவர்களுக்கு மட்டும் உரியது, அதற்கு சொந்தமானவர்கள் அவர்கள் என்று நினைத்தார்கள். 7வது விடயமும் கேட்டார்கள். அதனை அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பவில்லை. என்ன கேட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே, யா ரப்பி ஐயு இபாதிக அத்கா, உன்னுடைய அடியார்களிலே மிகவுமே உன்னை பயந்து நடக்கக்கூடியவர், இறையச்சத்தோடு நடக்கக்கூடியவர் யார்? அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லதி யத்குரு வலா யன்சா, யார் நினைவு கூறுகிறாரோ, மறக்காமல் இருக்கிறாரோ அப்படியானவர். அல்லாஹுவை சதாவும் நினைவு கூர்ந்து கொண்டிருப்பவர் தான் அல்லாஹுடைய அடியார்களிலே இறையச்சம் உள்ளவர்.
மிகவுமே இரையச்சம் உள்ளவர். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை ஒருவர் திக்ர் செய்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் இரையச்சம் உடையவர். ஃபஅய்யு இபாதிக அஹ்தா, உன்னுடைய அடியார்களிலே மிக நேர்வழி பெற்றவர் யார்? அதற்கு அல்லாஹ் அல்லதி யத்தபிஉல் ஹுதா, நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ அவர்தான் நேர்வழி பெற்றவர். இன்னும் ஒருவர் நேர்வழியை அறிந்து வைத்திருக்கிறார், ஒருவரிடத்திலே அறிவு இருக்கிறது, இல்லை. நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ, நேர்வழியை யார் எடுத்து நடக்கின்றாரோ அவர்தான் மிக நேர்வழி பெற்றவர். ஃபஅய்யு இபாதிக அஹ்கம், உன்னுடைய அடியார்களிலே மிகவுமே தீர்ப்பு சொல்லக்கூடியவர் அல்லது ஞானமிக்கவர் யார்? அதற்கு அல்லாஹ் சொல்கிறான் அல்லதி யஹ்குமு லின்னாசி கமா யஹ்குமு லினஃப்ஸிஹ், எவர் தனக்கு அவர் எவ்வாறு தீர்ப்பு சொல்வாரோ அதே போன்று மனிதர்களுக்கும் தீர்ப்பு சொல்வாரோ அப்படியானவர் தான் மிகவுமே சரியான முறையிலே தீர்ப்பு சொல்லக்கூடிய மனிதர், நேர்மையானவர். தனக்கு அவர் எதை விரும்புவாரோ அதைத்தான் மனிதர்களுக்கும் விரும்புவார். தன் விஷயத்திலே அவர் ஒரு விடயத்திலே என்ன முடிவு எடுப்பாரோ, என்ன தனக்காக தீர்ப்பாக சொல்வாரோ அதையே தான் மனிதர்களுக்கும் அவர் தீர்ப்பாக சொல்வார். ஃபஅய்யு இபாதிக அலம், உன்னுடைய அடியார்களிலே மிக அறிந்தவர் யார், அறிவுள்ளவர் யார்? அல்லாஹ் சொல்கிறான் ஆலிமுன் லா யஷ்பஉ மினல் இல்மி யஜ்மஉ இல்மன் நாஸி இலா இல்மிஹ், ஒரு தன்னுடைய, அதாவது ஒருவர் அவர் அறிவிலே பசி தீர மாட்டார், தீராத பசியுடைய அறிஞர், அதாவது அறிவை தேடுவதிலே அவர் தாகம் தீர மாட்டார், பசி தீர மாட்டார். பசி தீர மாட்டார் என்றால் அறிவிலே அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய அறிவு பெரிய போதும் என்று நினைக்க மாட்டார். நான் நிறைய இன்னும் தேட வேண்டும், இன்னும் படிக்க வேண்டும், இன்னும் நான் அறிவை பெற வேண்டும் என்கிற பசியோடு இருப்பார். வயிறு நிரம்பியவராக இருக்க மாட்டார். யஜ்மஉ இல்மன் நாஸி இலா இல்மிஹ், மனிதர்களுடைய அறிவு எல்லாவற்றையும் தன்னுடைய அறிவோடு சேர்த்து கொள்வார். தன்னிடம் இருப்பதோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் மனிதர்களிடம் இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் அவர் தேடி தேடி அவர் அந்த விடயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வார். இவர்தான் மனிதர்களிலே, உன்னுடைய அடியார்களிலே மிக அறிந்தவர், என்னுடைய அடியார்களிலே மிக அறிந்தவர் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இன்னொரு கேள்வி கேட்கிறார்கள். ஃபஅய்யு இபாதிக அஅஸ், உன்னுடைய அடியார்களிலே மிக கண்ணியமானவர் யார்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அல்லதி இதா கதர கஃபர, எவர் சக்தி இருக்கின்ற பொழுது மன்னிக்கின்றார். தண்டிப்பதற்கு சக்தி ஆற்றல் இருக்கின்ற பொழுதும் குற்றவாளியை தண்டிக்காமல் மன்னித்து விடுகிறாரோ இவர்தான் கண்ணியமானவர், மிக கண்ணியமானவர். ஃபஅய்யு இபாதிக அக்னா, உன்னுடைய அடியார்களிலே மிகவுமே செல்வந்த நிலையில் உள்ளவர், அதாவது பிறரை விட்டும் தேவையற்ற நிலையிலே இருக்கின்றவர், வசதியானவர் யார்? அல்லாஹ் சொல்கிறான் அல்லதி யர்தா பிமா யுக்தா, தனக்கு கொடுக்கப்படுவதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவர், அதிலே திருப்தி அடையக்கூடியவர், தன்னிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடையக்கூடியவர். கால ஃபஅய்யு இபாதிக அஃப்கார், உன்னுடைய அடியார்களிலே மிகவும் வறியவர் யார், ஏழ்மையானவர் யார்? கால சாஹிபு மன்கூஸ், அதாவது இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிற பொழுது தன்னுடைய நிலையை குறைத்து மதிப்பிடக்கூடியவர், தன்னிடம் இருப்பது, தான் கொடுக்கப்பட்டிருப்பது குறைவாக இருக்கிறது, எனக்கு இன்னும் நான் கொடுக்கப்பட வேண்டியவன், இதைவிட அதிகமாக நான் கொடுக்கப்படுவதற்கு தகுதியானவன் என்று நினைப்பவன் தான் மனிதர்களிலே மிகவும் வறியவன், ஏழையானவன். ஏனென்றால் அவனுடைய மனம் நிம்மதி அடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் தொடர்ந்து சொல்கிறார்கள் லைஸல் கனியு அன் தஹ்ரின் இன்னமல் கனியு கனியுன் நஃப்ஸ், உண்மையிலே செல்வம் என்பது, கினா என்பது ஒருவரிடம் நிறைய பொருட்கள் இருப்பது அல்ல. நபி அவர்கள் வேறு ஹதீஸில் சொல்கிறார் கத்ரத்துல் அர்த், அவ்வாறல்ல. ஒருவர் உண்மைய மனதளவிலே எவர் மற்றவரை விட்டும் தேவையற்று போதும் என்ற மனதோடு இருக்கிறாரோ அப்படியானவர் தான் உண்மையிலேயே செல்வந்தர், வசதியானவர். வைதா அராத் அல்லாஹு பி அப்தின் கைரன், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் ஜஅல கினாஹு ஃபீ நஃப்ஸிஹி வ துகாஹு ஃபீ கல்பிஹி, அவனுடைய மனதிலே அவன் தேவையற்றவன், மற்றவர் பக்கம் அவனுக்கு தேவையில்லை, போதும் என்ற ஒரு மனதை அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுப்பான். அவனுடைய உள்ளத்திலே இறையச்சத்தை ஏற்படுத்துவான். வைதா அராத பி அப்தின் ஷர்ரன், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கெடுதியை நாடிவிட்டால் ஜஅல ஃபக்ரஹு பைன ஐனை, அவனுடைய வறுமையை அவனுடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் வைத்து விடுவான். எனவே ஒரு மனிதன் எப்போதும் வறுமையை பயந்து அவன் வறுமை என்று கண்ணுக்கு முன்னால் வைத்து கொண்டிருக்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே ஏழையானவன். அல்லாஹு தஆலா அவனுக்கு கெடுதி நாடி இருக்கிறான்.
யாருக்கெல்லாம் நலவு நாடி இருக்கிறானோ அவனுடைய மனதளவிலே அவன் போதுமண்ட மனது அவனுக்கு இருக்கும், உள்ளத்திலே இரையச்சம் இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, யூதர்களை பற்றி, அதுவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த அந்த யூதர்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலைகளை அவர்களுக்கு மேலால் உயர்த்தி உடன்படிக்கை எடுத்ததாக பல குர்ஆன் ஆயாக்களிலே சொல்லியிருக்கின்றான். சூரத்துல் பக்ராவிலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ وَاسْمَعُوا. நாங்கள் உங்களிடம், யூதர்களை பார்த்து, நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த யூதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களிடம் என்றால் உங்களுடைய மூதாதையர்களிடம். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ, உங்களிடத்திலே நாங்கள் உடன்படிக்கை எடுத்தோம். وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ, தூர் மலையை உங்களுக்கு மேலால் உயர்த்தினோம். خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ, நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியதை நீங்கள் பலமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது தஃசீர்களிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய, இன்னும் பல முஃபஸ்ஸிர்களிடம் வந்திருக்கக்கூடிய விளக்கத்திலே, தௌரா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு, எங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌரா எடுத்து வந்தார்கள், ஏடுகளை கொண்டு வந்தார்கள். இது எந்த நேரத்திலே நடந்தது இந்த சம்பவம் என்பது தெரியாது. என்றாலும் அவர்கள் மாட்டை வணங்கியதற்கு பிறகு நடந்தது என்பதும் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு கட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களிடத்திலே நீங்கள் தௌராவை பின்பற்ற வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இவர்களிடத்திலே உறுதிமொழி எடுக்கின்றான். இந்த உறுதிமொழி எடுக்கின்ற நேரத்திலே அவர்களை அல்லாஹு தஆலா எப்படி அச்சமூட்டுகிறார் என்றால், அவர்களுக்கு மேலால் தூர் மலையை கொண்டு வந்து, உங்களுக்கு மேலால் இதை நாங்கள் போட்டு விடுவோம், இதனால் உங்களை நசுக்கி விடுவோம், இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடத்திலே அவர்களை அச்சமூட்டி அந்த உடன்படிக்கை எடுக்க வேண்டிய அளவுக்கு அவர்கள் மோசமான நிலையிலே இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறான், உங்களுக்கு மேலால் நாங்கள் தூர் மலையை உயர்த்தி இந்த உடன்படிக்கையை நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பதை, இறை செய்தியை, தௌராவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஸ்மஉ, செவிமடுங்கள், அதாவது கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள், கேட்டதை எடுத்து நடங்கள். காலு சமிஅனா வ அஸைனா, அவர்கள் நாங்கள் செவிமடுத்தோம் என்று சொன்னார்கள். அந்த கட்டத்திலே அவர்கள் செவிமடுத்தோம் என்று சொன்னார்கள். வ அஸைனா, ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், உள்ளத்தளவிலே அல்லது அதற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். அவர்கள் வெளிப்படையிலே நாங்கள் வாயினால் நாங்கள் செவிமடுத்து விட்டோம் என்று சொன்னார்கள். பிறகு என்ன சொன்னார்கள்? நாங்கள் மாறு செய்தோம். இங்கே நாங்கள் மாறு செய்தோம் என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் செயலிலே அதை என்ன செய்திருக்கிறார்கள்? காட்டியிருக்கிறார்கள், நாங்கள் மாறு செய்தோம் என்பதை. வௌஷ்ரிபு ஃபீ குலூபிஹிமுல் இஜ்ல பிகுஃப்ரிஹிம், அவர்கள் நிராகரிப்பின் காரணமாக அவர்களுடைய உள்ளத்திலே குஃப்ர், இஜில், அதாவது காளை மாட்டுடைய அந்த அன்பு, அதனுடைய நேசம், அது அவர்களுக்கு ஊட்டப்பட்டு விட்டது. அவர்கள் அதுக்குள்ளேயே மூழ்கி விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பிஸ மா யஅமுருக்கும் பிஹி ஈமானுக்கும், உங்களுடைய ஈமான் உங்களுக்கு ஏவுவது மிக மோசமாக இருக்கிறது, உங்களுடைய நம்பிக்கை. இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால். பல இடங்களிலே தூர்மலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்திய செய்தியை சொல்லி இருக்கிறான். சூரத்துல் பக்ராவுடைய இந்த வசனங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று சூரத்துல் பக்ராவிலே இது இப்போது நாங்கள் பார்த்தது 99வது 93வது ஆயா. ஆனால் அதற்கு முன்னாலும் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே அதை சொல்லி இருக்கிறான். அதாவது 63வது ஆயாவிலும் சொல்லியிருக்கிறோம். வைதா அகதுனா மீசாகக்கும் வரஃபஅனா ஃபௌகக்கும் அத்தூர ஹுது மா ஆதைனாக்கும் பிகுவத்தின் வத்குரு மா ஃபீஹி லஅல்லக்கும் தத்தகூன். தூர்மலை உங்களுக்கு மேலால் நாங்கள் உயர்த்தி உங்களுக்கு தந்ததை, நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பதை பலமாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதிலே உள்ளதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், நினைவு கூறுங்கள், அதன் மூலமாக நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக மாறலாம் என்று நாங்கள் உங்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்தோம். சும்ம தவல்லைதும் மின் பஅதி தாலிக், அதற்கு பிறகு நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காசிரீன், அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கிருபையும் உங்கள் மீது இல்லாதிருந்திருந்தால் நீங்கள் நஷ்டவாளிகளில் ஆகியிருப்பீர்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் மாறு செய்தாலும் திரும்ப திரும்ப அவர்களுக்கு இறை தூதர்களை அனுப்பியிருந்தான், இறை செய்திகளை அவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்தான். பல நபிமார்களூடாக நபி அவர்கள் வருகிற வரையிலே, ஈசா நபி அவர்கள் வருகிற வரையிலே, பனு இஸ்ரவேலர்களுடைய கடைசி நபி ஈசா நபி, அது வரையிலே பல நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தார். சூரத்துன் நிசாவுடைய 154வது ஆயாவிலும் இதை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். வரஃபஅனா ஃபௌகஹும் அத்தூர், அவர்களுக்கு மேலால் நாங்கள் தூர் மலையை பிமீசாகிஹிம், உடன்படிக்கை எடுத்து உயர்த்தினோம். வகுல்னா லஹும் உத்குலுல் பாப சுஜ்ஜதன், இன்னொரு செய்தியையும் அல்லாஹ் தஆலாக்கு பிறகு சொல்கிறான். அதே போன்று சூரத்துல் அராஃபுடைய 171வது ஆயாவிலும் இதனை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வைதனா தக்னல் ஜபல ஃபௌகஹும் கஅன்னஹு துல்ல, மேகத்தை போன்று அவர்களுக்கு மேலால் நாங்கள்
மழையை நாங்கள் கொண்டு வந்து வைத்தோம், உயர்த்தினோம். வதன்னு அன்னஹு வாக்கிஉம் பிஹிம், அவர்கள் உறுதியாக நம்பினார்கள் அந்த மழை அவர்கள் மீது விழுந்துவிடும் என்று நம்பினார்கள். ஹுது மா ஆதைனாகும் பிகுவா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வத்குரு மா ஃபீஹி லஅல்லக்கும் தத்தகூன், அதில் உள்ளதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக என்று நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம் என்று அல்லாஹு தாலா அங்கேயும் சொல்லுகிறான். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் உட்பட இன்னும் பல சலஃபுகளிடமிருந்து வந்த விளக்கத்திலே இது தௌராவை அவர்களுக்கு பற்றிப்பிடித்துக் கொள்ளுமாறு சொல்லப்பட்டதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், விளக்கங்களிலே இந்த ஆயாக்களுக்குரிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடத்திலே அந்த ஏடுகளை கொண்டு வந்த பொழுது, எங்களுக்கு அதனை விரியுங்கள், அதிலே நாங்கள் இலகுவான சட்டங்கள் இருந்தால், விலக்கல்கள் இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், இல்லை, நீங்கள் அதிலே உள்ளதை எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் திரும்ப திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு விவாதித்ததாகவும், அதற்கு பிறகு அல்லாஹு தாலா மாணவர்களுக்கு மலைகளை உயர்த்தி அவர்களுடைய தலைக்கு மேலால் கொண்டு வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வைத்து இந்த உடன்படிக்கையை எடுத்ததாகவும், மலைகள் தங்களுக்கு மேலால் இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் விழுந்துவிடும் என்ற பயத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது அவர்கள் சுஜூதிலே விழுந்ததாகவும், அவர்கள் சுஜூதிலே இருந்து கொண்டு ஒரு கன்னத்திலே சுஜூத் செய்து கொண்டு அடுத்த பக்கத்தினால் அந்த மலைகளை அவர்கள் பார்த்ததாகவும் இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இன்று வரையிலே யூதர்களுடைய வழிமுறை இதுவாக இருக்கிறது, அவர்களுடைய ஒரு வழிமுறையாக இருக்கிறது என்றால், அவர்கள் பாதுகாக்கப்பட்ட சுஜூதாக அதை கருதுகிறார்கள் என்று. ஆனால் இன்றைய காலத்தில், நாங்கள் இருக்கிற இன்றைய காலத்தில் யூதர்கள் நிறைய அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிகமாக உட்கார்ந்து கொண்டு கதிரையை உட்கார்ந்து தொழுவார்கள். அதே போன்று அவர்கள் இலகுவாக தலையை ஒருவருக்கு முன்னால் மரியாதைக்கு பணிப்பதை போன்றுதான் சுஜூத் செய்கிறார்கள். சில கூட்டங்களிடத்தில், யூதர்களிடத்தில் முழுமையான சுஜூத் இருக்கிறதா என்று தெரியவில்லை. பெரும்பாலான யூதர்களிடத்தில் இன்றைய காலத்திலே பல மாற்றங்கள் அவர்களுடைய தொழுகையிலே, அவர்களுடைய நோன்பிலே, அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலே இருக்கிறது. ஆனால் ஒரு கட்டம் வரையிலே அவர்கள் இந்த சுஜூதை அவர்கள் பேணி இருக்கிறார்கள். அவர்கள் கன்னத்தை நிலத்திலே வைத்து மேலே பார்க்கின்ற விதத்திலே சுஜூத் செய்திருக்கிறார்கள். இதனை இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உடன்படிக்கை எல்லாம் எடுத்தாலுமே அவர்கள் காலாகாலமாக மாறு செய்து கொண்டிருந்தார்கள், நபிமார்களை கொலை செய்தார்கள், சிறுக்குக்கு சென்றார்கள் என்ற அவர்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவர்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னொரு விடயத்தை நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே ஒரு விடயத்தை சொல்கிறார். அதாவது சூரத்துல் பக்ராவுடைய 75வது ஆயா. அஃபதத்மஊன அய்யுமினூ லக்கும், யூதர்கள் உங்களுக்கு நம்பிக்கை கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தினாலும் நாவினாலும் உடல் உறுப்புகளினாலும் நீங்கள் அவர்களை ஈமானின் பக்கம் அழைப்பதற்கு அவர்கள் சரியாக பதில் சொல்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பொதுவாக யூதர்கள் என்று அல்லாஹு தாலா கேட்கிறான். அவ்வாறு நடக்காது. யூதர்கள் பொதுவாக ஈமானிலிருந்து தூரமாகத்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா மூமின்களை பார்த்து சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? வகத் கான ஃபரீக்கும் மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹ், அவர்களிலே ஒரு கூட்டம் அல்லாஹுவின் கலாமை செவிமடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ثم يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون, பிறகு அவர்கள் தெரிந்து கொண்டே, அவர்கள் அதை புரிந்ததற்கு பிறகு, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் என்ன நாடப்படுகிறது என்பதை அவர்கள் தெரிந்ததற்கு பிறகு அதனை அவர்கள் திரிவுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். யூதர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை செவிமடுத்து அதனை விளங்கியதற்கு பிறகு வேண்டுமென்றே தெரிந்து கொண்டே என்ன செய்தார்கள்? அதனை பிழையாக திரிவுபடுத்தினார்கள், அதனுடைய கருத்துக்களை மாற்றினார்கள். அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதற்கு மாற்றமான விளக்கங்களை அதற்கு கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். யூதர்கள் அவர்களுடைய புத்தகங்களிலே, ஏடுகளிலே என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், அவர்களிலே ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பேச்சை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வுடைய பேச்சை செவிமடுத்தார்களோ அதே போன்று செவிமடுத்தார்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் பேசுவதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்த ஒரு கூட்டம் யூதர்களிலே அல்லாஹ்வுடைய பேச்சை செவிமடுத்தார்கள் என்று அவர்களுடைய நூல்களிலே எழுதி வைத்திருக்கிறார். சில முஃபஸ்ஸிர்களும் யூதர்களுடைய இந்த கருத்தை
ஒட்டி அவர்களுக்கு உடன்பட்டு அல்லாஹுடைய கலாமை பேச்சை யூதர்கள் சிலர் கேட்டார்கள். மூசா நபி அவர்கள் அந்த 70 பேரை அழைத்து சென்றார்களே அல்லாஹு தாலாவிடத்திலே தௌபா செய்வதற்காக, அந்த 70 பேரும் அல்லாஹுடைய பேச்சை அவர்கள் கேட்டார்கள். அதற்கு பிறகுதான் நாங்கள் அல்லாஹுவை பார்க்க வேண்டும், அல்லாஹுவை பார்க்காமல் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் சொன்னது. அதற்கு பிறகுதான் அல்லாஹுடைய பேச்சை கேட்டதற்கு பிறகு அல்லாஹை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் என்று சில முஃபஸ்ஸிர்கள் விளக்கியிருக்கிறார்கள். என்றாலும் இது கட்டாயம் இல்லை. கட்டாயமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டிருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பேச்சை அவர்கள் கேட்டார்கள் என்றால் தௌராத் ஓதப்படுவதை அவர்களுடைய காதுகளால் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பேசியதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பு ஒன்று கொடுத்தானே, அல்லாஹ்வோடு அவர்கள் உரையாடினார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சை அவர்கள் கேட்டார்கள். இதே மாதிரி யூதர்கள் அல்லாஹ் பேசுவதை அவர்களுடைய காதுகளிலே நேரடியாக செவிமடுத்தார்கள் என்று சொல்வதற்கு தெளிவான ஆதாரம் எங்களிடத்திலே இல்லை. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை செவிமடுத்தார்கள் என்பது குர்ஆனை ஒருவர் செவிமடுப்பதையும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை செவிமடுத்தார் என்று சொல்ல முடியும். என்றால் அல்லாஹ்வே குர்ஆனிலே சூரத்து தௌபாவுடைய 6வது ஆயாவிலே சொல்கிறான், ஃபஅஜ்ருஹு ஹத்தா யஸ்மஅ கலாம் அல்லாஹ். ஒரு முஷ்ரிக் உங்களிடத்திலே பாதுகாப்பு கேட்டால் நீங்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுங்கள். எதற்கு? அல்லாஹுடைய கலாமை அவர் செவிமடுப்பதற்காக. என்ற ஒரு முஸ்லிக்கு இஸ்லாமை பற்றி தெரியாமல் இருக்கிற பொழுது அவர் அல்லாஹ்வுடைய கலாமை ஒரு முஸ்லிமுடைய வீட்டிலே ஓதப்படுவதை அவர் செவிமடுக்கின்ற பொழுது அவர் மாறலாம். இங்கே அல்லாஹ் பேசுவதை அல்ல, ஒரு அல்லாஹ்வுடைய குர்ஆனை முஸ்லிம்கள் ஓதுகிற பொழுது அந்த முஷ்ரிக்குகள் அதை செவிமடுத்து அதனால் அவர்கள் பயனடைந்து இஸ்லாத்துக்குள் வரலாம். அவர்கள் பாதுகாப்பு கேட்கின்ற பொழுது நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள். அதன் மூலம் ஒரு பயன், அவர்கள் அல்லாஹ்வுடைய கலாமை செவிமடுக்கலாம். யஸ்மஉ கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமை அவர் செவிமடுப்பதற்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே அல்லாஹ்வுடைய கலாமை செவிமடுப்பது என்பது தெளிவாகவே எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆன் ஓதப்படுவதை செவிமடுக்க. அதே போன்றுதான் இப்போது நாங்கள் ஓதி காண்பித்த சூரத்துல் பக்ராவுடைய 75வது ஆயாவிலும் யூதர்களிலே ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய கலாமை செவிமடுத்தார்கள் என்பது தௌரா ஓதப்படுவதை அவர்கள் செவிமடுத்ததை குறிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இப்னு ஆஷூர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள். என்றால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உரிய ஒன்றுதான் அல்லாஹு தஆலாவுடைய கலாமை செவிமடுத்திருப்பது. யூதர்கள் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய அல்லாஹ்வுடைய கலாமை அவர்களுடைய ஒரு கூட்டம் செவிமடுத்ததாக, நேரடியாக செவிமடுத்ததாக. அல்லாஹு அலம். அது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று அல்லாஹ்வுடைய கலாமை எங்களுடைய குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய கலாமை அவர்கள் ஒரு கூட்டம் செவிமடுத்தார்கள் என்பது நிச்சயமாக அவர்கள் தௌராத்தை செவிமடுத்ததாக இருப்பதற்கு முடியும். நேரடியாக அல்லாஹ்வுடைய கலாமை செவிமடுத்ததாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இன்னொரு விடயத்துக்கு வருவோம். பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான், பலஸ்தீன பூமிக்கு நீங்கள் நுழைய வேண்டும் என்பது, அதிலே நீங்கள் வாழ வேண்டும். இந்த வாக்குறுதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் கொடுக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலிருந்து பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த இடையிலே பல நிகழ்வுகள் நடந்தன. அதிலே முக்கியமான ஒரு நிகழ்வுதான் அவர்கள் பலஸ்தீனை நோக்கி சென்றார்கள். பலஸ்தீனை நோக்கி சென்ற அவர்களுக்கு பலஸ்தீனிலே குடியமர்வதற்கு முடியாத ஒரு தடை அங்கே இருந்தது. அதுதான் அந்த பூமியிலே கொடுங்கோலர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களை அங்கிருந்து துரத்த வேண்டும், அவர்களோடு போரிட வேண்டும். அதற்கு பிறகு அந்த இடத்திலே இவர்கள் வசிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளையாக இருந்தது. ஆனால் இவர்கள் கோழைகளாகி போராடுவதிலிருந்து பின்வாங்கிக் கொண்டார்கள், பயந்தார்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நிறைய விடயங்களை ஏற்படுத்தினார். அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம்தான், அவர்கள் 40 வருடங்கள் அந்த பலஸ்தீன் பூமிக்கு நுழைய முடியாமல் அவர்களை பூமியிலே தட்டு தடமாறச் செய்தான். திக்கு தெரியாதவர்களாக ஆக்கினான். அதனால் அவர்கள் அந்த 40 வருடங்களும் திக்கு தெரியாதவர்களாக நீண்ட காலமாக பாலைவன பூமியிலே இருந்தார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு பலஸ்தீனுக்கு யூஷா இப்னு நூன் என்கிற நபியுடைய தலைமையிலே நுழைய கிடைத்தது. இந்த காலப்பகுதிகளிலே அவர்கள்
திக்கு தெரியாமல் இருக்கிற அந்த காலப்பகுதியிலே தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணித்து விடுகிறார்கள். இந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்வதை நாம் இப்போது பார்ப்போம். சூரத்துல் மாயிதாவுடைய 20வது ஆயாவிலிருந்து நீங்கள் இதனை பார்க்கலாம். அல்லாஹு தாலா சொல்கிறான், "வஇது கால மூசா லிகௌமிஹி" மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? "உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும்" அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், நினைவு கூறுங்கள். "இத் ஜஅல ஃபீக்கும் அன்பியா" உங்களிலே நபிமார்களை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். "வஜஅலக்கும் முலூக்கன்" உங்களை ஆட்சியாளர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். "வஆதாக்கும் மா லம் யு'தி அஹதன் மினல் ஆலமீன்" உலகத்தார்களில் எவருக்கும் கொடுக்காததை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அன்றைய காலத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு செய்திருந்த அருட்பாக்கியங்களை நினைவுபடுத்துகிறார்கள். பிறகு என்ன சொல்கிறார்கள்? யா கௌமி என் கூட்டத்தாரே, உதுஹுலுல் அர்தல் முகத்தஸஹ் நீங்கள் புனிதமான பூமிக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். அங்கே நீங்கள் வசிக்க வேண்டும். அல்லதி கதபல்லாஹு லக்கும் புனிதமான அந்த பூமியை அல்லாஹ் உங்களுக்கு எழுதி தந்திருக்கிறான். உங்களுக்கு விதித்திருக்கிறான். நீங்கள் அங்கே சென்று வாழ வேண்டும். வலா தர்தத்து அலா அதுபாரிக்கும் நீங்கள் புறமுதுகு காட்டி போய் சென்று விடாதீர்கள். ஃபதன்கலிபு ஹாசிரீன் அதனால் நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள். நீங்கள் அவர்கள் அதற்கு என்ன பதில் சொல்கிறார்கள்? காலு யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன் மூசாவே அதிலே அடக்குமுறை செய்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். وَإِنَّا لَا نَدْلَنْ نَدْخُلَهَا حَتَّى يَخْرُجُوا مِنْهَا அதிலிருந்து அவர்கள் வெளியேறுகிற வரையிலே நாங்கள் அதிலே நுழைய மாட்டோம். فَإِنْ يَخْرُجُوا مِنْهَا فَإِنَّا دَاخِلُونَ அவர்கள் அதிலிருந்து எப்போது வெளியேறுவார்களோ அப்போது நாங்கள் அந்த பூமிக்குள் நுழைவோம். எங்களுக்கு அவர்களோடு போராடுகிற சக்தி இல்லை என்று அவர்கள் யுத்தத்திலே இருந்து பின்வாங்குகிறார்கள். உண்மையிலே இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அல்லாஹ் இவர்களை ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினான். ஃபிரௌன் இங்கே வாழ்கிற கொடுங்கோலர்களை விடவும் கொடுமையானவன். அவ்வளவு அநீதி இழைத்துக் கொண்டிருந்தான். அவர்களிலிருந்தே இவர்களை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கு இந்த கூட்டத்திடமிருந்து காப்பாற்றுவது பெரிய வேலையா? அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அவர்கள் தைரியப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கோழைகளாக இருந்தார்கள். இதனால் அவர்கள் இகழப்பட்டார்கள். இங்கே இந்த பனு இஸ்ரவேலர்கள் பலஸ்தீனிலே இருந்த மக்களோடு ஆட்சியாளர்களோடு போராடுவதற்கு பயந்தது அவர்களுடைய பலவீனம், அவர்களுடைய கோழைத்தனம், அவர்களுடைய அச்சம். சில தஃப்சீர்களிலே இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதைப் போன்று சம்பந்தமில்லாத, அறிவுக்கு ஒவ்வாத சில விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்திகள் பனு இஸ்ரவேலர்களிடமிருந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். அதாவது அங்கே இருந்த மனிதர்கள் பிரம்மாண்டமானவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய பழங்களும் பெரும் பிரம்மாண்டமான பழங்களாக இருந்தன. அவர்களுடைய உடல்கள் பெரும் அ உடல்களாக இருந்தன என்று அதற்கு பெரிய கணக்குகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு திராட்சை பழம் கூட ஒரு மனிதருக்கு பசி போகிற அளவுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு பெரிதாக இருந்தது. அவர்களிலே ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தூதுவர்களை அ தாக்கினார். அவர்களை 10 பேரை அப்படியே தன்னுடைய சட்டைப்பைக்குள் வைத்துக்கொண்டு தன்னுடைய அரசனுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தார் என்றெல்லாம் கதை அளந்திருக்கிறார்கள். இந்த கதைகள் எல்லாம் நடைமுறை சாத்தியமில்லாத எந்த ஒரு சஹீஹான செய்தியிலும் வராத பனு இஸ்ரவேலர்களுடைய செய்திகள் பொய்யானவை என்பதை இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் சொல்வதைப் போன்று அவ்வாறு இருந்திருந்தால் பனு இஸ்ரவேலர்கள் அவர்கள் யுத்தத்திலிருந்து பின்வாங்கியதற்கு குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். ஏன் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான தங்களுக்கு தாக்குதல் நடத்துவதற்கு சக்தி இல்லாதவர்களோடு அவர்கள் எப்படி போரிட முடியும் என்கிற நிலை வரும். ஆனால் இவர்கள் ஏனைய மனிதர்களைப் போன்ற மனிதர்கள்தான். சில நேரம் அவர்கள் பலமானவர்களாக இருந்திருக்கலாம். அவர்கள் பலமானவர்கள், அடக்குமுறை செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அதற்காக இவ்வாறு மிகைப்படுத்தி சொல்வது தவறானது. பிறகு அல்லாஹ் தஆலா இந்த ஆயாக்களிலே என்ன சொல்கிறான்? "கால ரஜுலானி மினல் லதீன யகாஃபூன்" அவர்களிலே 2 மனிதர்கள், பனு இஸ்ரவேலர்களே 2 பேர். அவர்கள் தான் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள்.
இப்படியான 2 மனிதர்கள் அன்அம அல்லாஹு அலைஹிமா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்திருக்கிறான். என்ன அருள்? அவர்களுக்கு ஈமானை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற தன்மையை கொடுத்திருக்கிறான். வீரத்தை கொடுத்திருக்கிறான். இப்படியான 2 மனிதர்கள், நல்ல மனிதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த கோரிக்கைக்கு பதில் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள். உத்ஹுலு அலைஹிமுல் பாப் ஃபைதா தகல்துமூஹு ஃபஇன்னகும் காலிபூன். நீங்கள் அவர்களிடத்திலே அந்த வாயிலினால் நுழையுங்கள். நீங்கள் நுழைந்து விட்டால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். அவர்களை பார்த்து நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமீன்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே நீங்கள் தவக்குல் வையுங்கள் என்று அந்த 2 நல்ல மனிதர்கள் அந்த இடத்திலே சொல்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கவில்லை. அந்த 2 மனிதர்கள் சொல்லக்கூடிய உபதேசத்தையும் கேட்கவில்லை. அவர்கள் உண்மையிலே அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி இருந்தால், அவர்களின் எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருப்பான். ஆனால் என்ன சொல்கிறார்? அவர்கள் என்ன சொன்னார்கள்? قالوا يا موسى إنا لن ندخلها أبدا ما داموا فيها. மூசாவே, அவர்கள் அங்கே இருக்கும் காலமெல்லாம் நாங்கள் அங்கே நுழையவே மாட்டோம். அந்த பூமிக்கு செல்ல மாட்டோம். فذهب أنت وربك فقاتلا إنا هاهنا قاعدون. நீங்களும் உங்களுடைய இறைவனும் சென்று போரிடுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் என்று அவர்கள் மறுத்து விட்டார்கள். இதுதான் பனு இஸ்ரவேலர்களுடைய நிலை. அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வளவு அருட்பாக்கியங்களை செய்திருக்கிறான். அதை நினைவுபடுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு பிறகும் அவர்கள் எவ்வாறு இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். சஹாபாக்களை பொறுத்தவரையிலே இறுதி உம்மா, சிறந்த உம்மாவை பொறுத்தவரையில் சிறந்த சமுதாயமாக இருந்த அந்த நபித்தோழர்கள் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே எப்படி நடந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும், பத்ர் யுத்தம் முஸ்லிம்கள் முதலாக செய்த பெரும் யுத்தம். இந்த யுத்தத்துக்கு அவர்கள் சென்ற நேரத்திலே ஒரு யுத்தத்தை நாடி செல்லவில்லை. ஒரு எதிரிகளுடைய ஒரு பயண கூட்டத்தை, வியாபார கூட்டத்தை தாக்கி அவர்களிடமிருந்து அதனை பறிமுதல் செய்வதற்காக சென்றார்கள். ஆனால் அது ஒரு யுத்தமாக மாறியது. இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களிடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள். அந்த ஆலோசனை செய்த நேரத்திலே அன்சாரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபி அவர்கள் அபூபக்கர், உமர் போன்ற சஹாபாக்களுடைய ஆலோசனைகள் அவர்களுக்கு வந்தது. ஆனால் அவர்கள் அதை பெரிய அளவுக்கு பொருட்படுத்தவில்லை. அன்சாரிகளுடைய ஆலோசனை என்ன என்பதை எதிர்பார்த்தார்கள். அப்போது அன்சாரிகள் புரிந்து கொண்டார்கள், நபி அவர்கள் எங்களுடைய ஆலோசனை கேட்கிறார்கள். அப்போது அன்சாரிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் பனு இஸ்ரவேலர்கள் மூசா நபியை பார்த்து சொன்னதை போன்று சொல்ல மாட்டோம். ஃபத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன். நீரும் உன்னுடைய இரட்சகனும் சென்று போரிடுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொல்ல மாட்டோம். வல்லதி பஅஸக பில் ஹக். சத்தியத்தை கொண்டு உங்களை நபியாக அனுப்பியவன் மீது சத்தியமாக, லவ் ضربت أكبادها إلى برك الغماد لاتبعناك. அதாவது அஹ்மதிலே வரக்கூடிய அறிவிப்பிலே என்ன வருகிறது என்றால், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீங்கள் எங்களுக்கு கடல்லே மூழ்குமாறு சொன்னாலும் நாங்கள் மூழ்குவோம். எங்களை பர்குல் கமாத் என்கிற இடத்துக்கு செல்லுமாறு கட்டளையிட்டாலும் நாங்கள் செல்வோம். பர்குல் கமாத் என்பது ஹபஷாவிலே இருக்கிற, அபிசீனியாவிலே இருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்கேதான் நாங்கள் செல்ல வேண்டும் என்றாலும் நாங்கள் உங்களோடு வருவோம் என்று அன்சாரிகள் சொல்கிறார்கள். வலவ் அமர்தனா அன் நضرب அக்பாதனா இலா பர்கில் கமாதி லஃபஅல்னா. அன்சாரிகள் இப்படி சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முறை ஆலோசனை செய்கின்ற பொழுது மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவ்வாறு சொன்னதாக வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள் என்பது சஹீஹ் புகாரியிலும் இருக்கிறது, அஹ்மதில் இருக்கிறது. மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் காலத்துக்கு போகிற வழியிலே தான் இதை சொன்னார்கள் என்பது வேறு செய்திகளிலே இருக்கிறது. மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆலோசனையின் போது என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி நாம் சஹீஹான ஹதீஸிலே வரக்கூடிய அந்த செய்தியை பார்ப்போம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மிக்தாத் அவர்கள் நடந்த ஒரு விதத்தை நான் பார்த்தேன். அந்த அவர்கள் அவ்வாறு நடந்தது போன்று நான் அந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்குகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது மிக்தாத் அவர்கள் வந்து நபி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா நகூலு லக கமா காலத் பனு இஸ்ராயீல் லி மூஸா. மூஸாவுக்கு பனு இஸ்ரவேலர்கள் சொன்னதை போன்று நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம். பனு இஸ்ரவேலர்கள் ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்ன ஹாஹுனா காயிதூன். நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போரிடுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் வலாக்கின் நுகாத்தில் அன் யமீனிக வான் யசாரிக வ மின் பைனி யதைக வ மின் ஹல்ஃபிக். ஆனாலும் நாங்கள் உங்கள் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் போரிடுவோம். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பிரகாசித்தது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் தான் அவர் நினைக்கிறார், இந்த வார்த்தை சொன்னவனாக நான் இருந்திருக்க வேண்டுமே, நபி அவர்களை சந்தோஷப்படுத்திய அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்க வேண்டுமே என்று சொல்கிறார்கள். இதுதான் எங்களுடைய சஹாபாக்களுக்கும் ஏனைய சமுதாயங்களுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம். நபி தோழர்கள் இந்த இறுதி உம்மாவிலே வந்தவர்கள் நபிமார்களுக்கு பிறகு சிறந்த மனிதர்கள். அல்லாஹ் தன்னுடைய சிறந்த நபிக்கு, இறுதி நபிக்கு, சிறந்த வேதத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அவர்களை தேர்வு செய்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இவர்களுடைய பதிலை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலேயே தன்னுடைய முறைப்பாட்டை முன்வைத்தார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், கால ரப்பி இன்னி லா அம்லிகு இல்லா நஃப்ஸி வ அஹி. என் இரட்சகனே, என்னையும் என் சகோதரனையும் தவிர எனக்கு இங்கே அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது. ஃபஃப்ருகு பைனனா வ பைனல் கௌமில் ஃபாசிகீன். எங்களுக்கும் இந்த கெட்ட கூட்டத்துக்கும் இடையில், அல்லாஹுக்கு மாறு செய்கிற இந்த ஃபாசிக்குகளுக்கும் இடையில் பிரித்து விடுவாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். ஒரு நபியுடைய வாயினால் ஃபாசிக்கள் என்று இவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடப்படுகிறார்கள். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொல்கிறான். قال فإنها محرمة عليهم 40 سنة. அல்லாஹ் சொல்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, அந்த பூமி, புனித பூமி பலஸ்தீன் அவர்களுக்கு 40 வருடங்கள் தடை செய்யப்பட்டு விட்டது. 40 வருடங்கள் அந்த பூமிக்குள் அவர்கள் நுழைய முடியாது. அவர்களுக்கு அல்லாஹ் அருளாக கொடுத்த அந்த பூமியை போராடி பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள், அவர்கள் கோழைகளாக இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அங்கே செல்ல முடியாமல் 40 வருடங்கள் யதீஹூன ஃபில் அர்த், பூமியிலே திக்கு தெரியாதவர்களாக இருப்பார்கள். 40 வருடங்கள் பூமியிலே அலைந்து திரிவார்கள், அவர்களால் செல்ல முடியாது. எந்த ஒரு பாலைவனத்திலே வழி தெரியாதவர்களாக இருப்பார்கள். ஃபலா தஅஸ அலல் கௌமில் ஃபாசிகீன். மோசமான அந்த கூட்டத்து மீது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ்வும் சொல்கிறான், அவர்கள் ஃபாசிக்கள், அவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு வழிபடாதவர்கள். இப்படியான கூட்டத்தை நினைத்து, அவர்களுக்கு இவ்வாறான சோதனை வருவதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் செய்த குற்றத்திற்காக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறான ஒரு தண்டனை கொடுக்கிறான். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தான் அங்கே அவர்களோடு இருக்கிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தான் அவர்களோடு இருக்கிறார்கள். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பணி. அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாறு செய்ததன் காரணமாகத்தான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததன் காரணமாகத்தான் இந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது அருள். அவர்களுக்கு அந்த கஷ்டத்துக்கு, சிரமத்துக்கு நன்மை கிடைக்கும். அவர்களுக்கு தஅவா செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவராக, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே போன்று தஅவா செய்யக்கூடிய ஒரு தாயியாக, ரசூலாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய சிரமத்துக்கு அல்லாஹு தாலா நன்மை வைத்திருப்பான். இவர்களுக்கு அது தண்டனையாக அல்லாஹு தாலா அதனை கொடுக்கின்றான். இவ்வாறுதான் பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நடந்து கொண்டார்கள். இந்த காலகட்டத்தில் இன்னும் பல நிகழ்வுகள் அவர்களுக்கு நடக்கிறது. அந்த நிகழ்வுகளையும் நாங்கள் அடுத்த பாடங்களிலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.